இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோஃபியை காமிக்கிறாங்க. அவள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் சூச்சோட சேர்ந்து உட்காந்துட்ருக்கா. அப்போ அங்கே போலீஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னதுமே அந்த குட்டி பையன் சொல்கிறான், இது என்னோட அம்மா தான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டாங்க நம்ம சோஃபி. இவன் போய் சொல்லிட்டு இருக்கான், நான் வந்துட்டு வெறும் 18 வயசு பொண்ணு தான், நான் எப்படி போய் வந்து இவனோட அம்மாவை இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும், உங்கள் மூஞ்ச பார்த்தா 18 வயசு மாதிரி நான் தெரியலையே மேடம்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அங்கே கண்ணாடியை போய் பார்த்தா, ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை, நான் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி மாறி போயிருக்கேன், இன்னைக்கு காலையில் நான் வந்துட்டு ப்ளூ கலர் டிஷர்ட்டில் போட்டிருந்தேன், என்ன வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே மாறி இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகிட்ருக்கா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவளுக்குள்ள வந்துட்டு மயக்கமாயி கீழே விழுந்தபோது அங்கே ஐயோ என்னோட பிளட் சுகர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு அவள் சொல்கிறப்ப சூச்சு தான் அங்கே வந்துட்டு அங்கே லாலிபாப் வாயில் வச்சு அவளுக்கு சரி பண்ணியிருக்கான். அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களேன்னு சொன்னதுமே என்னது அம்மாவான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா. இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியல, நம்ம இப்போ இங்கே இந்த கதையை விட்டுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம சூச்சுட்டு அங்கே போலீஸ் வந்து என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, இது என்னோட அம்மா தான், இவங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சு அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். நீ வந்துட்டு எந்த ஃபேமிலியை சேர்ந்தவேன்னு சொல்கிறப்ப சாவ் ஃபேமிலியை சேர்ந்தவேன்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசினதோ, இவன் சாவ் ஃபேமிலியை சேர்ந்தவேன்னா கண்டிப்பாக இவன் என்னோட பிள்ளையா இருக்க சான்ஸே கிடையாது, இது வந்துட்டு இந்த பையன் ஏதோ வந்துட்டு சும்மா தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே லின்ஷாவுமே வந்துடுறான். அந்த லின்ஷாவை பார்த்ததும் அப்பான்னு சொல்லிட்டு அந்த பையன் ஹாப்பி ஆகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து வாவ் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், இந்த பிள்ளையோட அப்பா இவன் தானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டது எந்த அங்கிளான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு, போதும் உன் நாடகம் நடிப்பலாம் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்கிறப்ப அவன் வந்து டேட் எல்லாமே கேட்டதுமே இது 2025 சொன்னதும் என்னது 2025 கேட்டு அதையுமே கேட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ட்ராமா பண்ணாமல் வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இவன் வந்து லின்ஷாவும் இவன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இவன் எனிமியே, இவன் கூட சேர்ந்து எனக்கு எப்படி பழக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே வீடை பார்த்ததுமே வா உன்னை வந்து இந்த உலகம் எப்படி மாறி போயிருக்கு, நான் எவ்வளோ பெரிய வந்துட்டு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அந்த குட்டி பையன்ட்ட நீ போய் விளையாட அப்பா பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிட்டு, இப்போ என்ன புதுசாக நீ ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீங்கள் எதுக்காக என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்க அங்கிள்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன புதுசாக ட்ராமா பண்ணிட்டுருக்க, எதுக்காக இந்த ட்ராமா பண்ணுறேன்னு சொன்னதும் எனக்கு மார்னிங் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் எனக்கு மெமரி லாஸ் ஆச்சுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவள் வந்துட்டு ஒரு நாவல் ரைட் பண்ணியிருந்திருக்கா. அந்த நாவலில் இந்த லின்சாவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு லவ் அந்த வாழ்க்கையில் கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. பட் வந்துட்டு இதில் நானே வந்து மாட்டிக்கிட்டேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவள் ரொம்பவே கோமாயிட்டு இவளோட பிஹேவியரை பார்த்துட்டு நீ என்ன அடுத்தவங்க கூட அஃபேர் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கியா, ஒன்றும் கவலை இல்லை, நீ வந்துட்டு கிளம்பி வந்துட்டு போயிட்டேரு, பட் வந்துட்டு சூச்சுவை கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போகாதன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்படுறான். ஆனால் நம்ம ஹீரோயினோட பிஹேவியரை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கவலையாயிட்டுருக்கு. உண்மையிலே இவளுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பரிதாபப்பட்டு அவளை போய் டச் பண்ண போனதுமே அவர் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு என்ன இப்படிலாம் நீங்கள் டச் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, உங்களுக்கு டைவர்ஸ் வேணா பேசாமல் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போங்கன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு இவள் வந்துட்டு சும்மா ட்ராமா தான் பண்ணிட்டு இருக்கா, என்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்குறதுக்காகன்னு சொல்லிட்டு இவ எப்பயுமே என்னை உண்மையாக லவ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் கோவமாயிட்டுருக்கு. உனக்கு என்ன என்கிட்ட வந்து டைவர்ஸ் தானே வேணும், டைவர்ஸ் வாங்கிட்டு நீ பேசாமல் கிளம்பு அப்படின்றத சொன்னதும் அங்கே வெளியே பார்த்தா அங்கே சூச்சு அதை கேட்டுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறான். அம்மா ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நீங்கள் டைவர்ஸ் வாங்கினீங்கன்னா 2 பேர் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவீங்களான்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணதுமே நீ ஏன் கவலைப்படுற, அம்மா கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஸோ இது எப்படி போயிட்டுருக்கோ அப்படியே கண்டினியூ ஆகட்டும்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பட் ஹீரோ வந்து இவ சரியான ட்ராமாக்காரியாக இருக்கா, ரொம்பவே வந்துட்டு நல்லா ஆக்ட் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினோட மொபைலை வாங்கி அவள் பார்த்தா பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிட்டு ஐயே இது என்ன அசிங்கம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இதுனதுமே அங்கே மெய்டுக்கு வந்துட்டு இவளோட ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ பிறகு அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போனால் அவங்க கதவை லாக் பண்ணிவிட்டு அங்கே வந்து உள்ளே விடாமல் இருக்கவுமே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் பொண்ணு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கதவை ஃபோர்ஸாக தட்டிகிட்டு இருக்கா. ஸோ அவங்க வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணதுமே அவங்க பேரண்ட்ஸை பார்த்துட்டு ஐயோ உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வயசாயிடுச்சான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா.
அப்போ அவங்க அப்பா நம்ம குடும்பம் ரொம்பவே வந்து கஷ்டத்தில் இருக்குமா, பேங்க்ராப்ட் ஆகி போயிருச்சு, ஆனால் வந்து லின்ஷாவு தான் நம்ம ஃபேமிலிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாருன்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் அவளுக்கு மெமரி லாஸ் ஆன விஷயத்த சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கா. அவங்களுமே அங்கே ரொம்ப பாசமாக பேசிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிடுறான். அவங்க பொண்ணு வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கா, அதுக்காக மெமரி லாஸ் ஆன மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவருக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அவளங்க சமாதானப்படுத்திட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே காமிக்கிறாங்க. முன்னாடி வந்துட்டு நீ டான்ஸில் ரொம்ப நல்லா சூப்பராக ப்ளே பண்ணுவேன், ஒரு பெரிய டான்ஸர் ஆகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்றத சொல்கிறாங்க. உன்னோட கேரியரே அதாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்பாங்க அவள் டக்குன்னு அவள் மொபைலை செக் பண்ணி பார்த்தா அவளோட ஃபேவரட்டான பார்க்குறதுக்காக அவள் ஃப்ளைட் எல்லாமே புக் பண்ணி வச்சுருந்துருக்கா. ஸோ நான் கண்டிப்பாக இந்த கான்செப்டை பார்க்குறதுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சங்க வேகமாக போனதுமே அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு. நம்மளோட பொண்ணு இப்படி நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அங்கே லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிளம்பும் போது அந்த பையன் அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். அம்மா என்னை விட்டுட்டு நீங்கள் திரும்ப போக போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணதுமே, அம்மா எதுக்காகடா உன்னை விட்டுட்டு போக போகிறேன், அம்மா கான்செப்ட் பார்க்குறதுக்காக லண்டன் போக போகிறேன், நீமே என் கூட சேர்ந்து வரப்போகிறேன்னு சொன்னதும் அதை எல்லாத்தையும் அங்கே மெய்ட் வந்து கேட்டுட்டு ஐயோ குழந்தைய கூட்டிகிட்டு இப்படி ஓட போகிறாங்க சார் நாங்கள் நம்ம ஹீரோட்ட இன்ஃபார்ம் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அவன் அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு இருக்கான் டிக்கெட் போடுறதுக்காக ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீ என்ன அம்மா கூட சேர்ந்து ஸ்டே பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு அந்த பையன் அம்மா நீங்கள் என் கூட சேர்ந்து ஸ்டே பண்ணுவீங்களா, என் கூட சேர்ந்து நீங்கள் ஸ்லிப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்டா இப்படி கேட்குறேன்னு சொன்னதும் என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல, என் பக்கத்துலேயே நீ வராதுன்னு என்கிட்ட சொல்லுவீங்களே, இப்போ வரைக்கும் என்னை உங்கள் பக்கத்தில் தூங்க கூட விட்டது இல்லைம்மான்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ இவனுமே அதே ஹோட்டலுக்கு வந்து அங்கே ஹீரோயினும் குழந்தைய பற்றி விசாரிச்சுட்டு இருக்கான். ப்ளீஸ் அந்த ரூம் நம்பர் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷனாக இருக்கான். அவன் கூட சேர்ந்து அவனோட கசின் லீமே வந்திருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக என் பிள்ளைய வந்துட்டு வெளியே தான் தூங்க வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு. ஏன்னா எப்பயுமே வந்து பெட்டர் ஷேர் பண்ண மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வேமா அங்கே போய் கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பிள்ளைய ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கவுமே அவனுக்கு கண்ணை நம்ப முடியல. என்னடா நடந்துட்டுருக்கு, இவ அப்புறம் மாறி போனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவள் பயந்து போய் எந்திரிச்சு அலறி கத்தவுமே எதுக்காக இப்போ கத்திட்டு இருக்கேன்னு சொன்னதும் இப்போ நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு நான் இல்லாமல் உங்களால் இருக்க முடியல, என்னை பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கீங்களான்னு சொன்னதும் நான் உங்களை நினச்சி அக்கறைப்பட்டு தான் வந்தேன்னு சொன்னதுமே சரி ஓகே உங்களோட ரூமுக்கு போய் நீங்கள் தூங்கன்னு சொன்னதும் நம்ம கப்புள்ஸ்ன்றதை நீ மறந்துட்டியா, நம்ம ரூமை ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே ஆமாம் இல்லை நான் அதை மறந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு அவளுமே ஒத்துக்கிறா. அவங்க வந்துட்டு பக்கத்தில் படுத்துட்டு குழந்தைய அவளையுமே நல்லா பாசமாக பார்த்துட்ருக்கான். பட் இந்த நைட்டு ஃபுல்லாக நான் கண்ணை முடிச்சே தான் இருக்கணும், இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலையே, எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேதேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோங்க சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கும் போது அங்கே லீ பார்த்தா ஒரு லேடி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்துருந்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னடா இதெல்லாம் சொன்னதும் உன்னால தான்டா இங்கே வந்துட்டு எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சுக்கு, நான் இப்படி வந்து சுத்த வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுமே வேமா அங்கேருந்து அவன் போகும்போது அந்த லேடியை பார்த்தியாப்பா உன்னோட கசினோட ஃபேஸ் மாதிரியே இருக்குது பார்த்தியான்னு சொன்னதுமே நீ அதை கண்டுக்காத சாப்பிடு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் அந்த நூடுல்ஸை டேஸ்ட் பார்த்துட்டு வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது இருந்த சாப்பாடு மாதிரியே இருக்குது பார்த்தியான்னு சொன்னதுமே உனக்கு ஸ்கூலில் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ அந்த ஸ்கூல் லாஸ்ட் டேட் அப்போ தான் இவளுக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணி இருந்திருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஆனால் அதுக்கு எதுவுமே பதில் பேசலை. உனக்கு என்ன இப்போ அது ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஒரு விஷயம் சொல்லி எதுக்காக நீங்கள் வந்தேன்னு சொன்னதும் நான் கான்செப்ட் பார்க்குறதுக்காக வந்தேன், நீவே என் கூட சேர்ந்து வரையா பார்க்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கான். பட் நீ எதுக்காக என் கூட வரப்போகிறேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே அவனுக்கு கடுப்பாய் போயிடுது. ஆமாம் ஆமாம் நான் ஏன் வரணும், கூயானு உனக்கு நடுவில் நான் வந்து வர விரும்பலன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு கூயானா ஆமாப்பா நம்ம ஸ்கூலில் படித்தானே அவனோட பேர் உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. சரி ஓகே உன்னோட நம்பர் வந்து என்கிட்ட இல்லை அதனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு, நீ என்னை வீசாட்டில் ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணி தான் இருக்கோம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிட்டுருக்கு. அப்போ உண்மையிலே இவளுக்கு மெமரி தான் லாஸ் ஆகி போயிருக்கு, இவள் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ண மாட்டா பேசவும் மாட்டாளே, நான் வந்துட்டு டாக்டர்கிட்ட இவட்ட பற்றி பேசி ஆகணும்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் டாக்டர்கிட்ட இவளை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததும் அப்படின்னா அவங்க கண்டிஷன் சரியில்லாமல் ரொம்பவே மோசமாக இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா நம்ம
நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னதும் என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா, என்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும்னு ஐடியா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போடுறா. பிறகு எல்லாருமே ரொம்ப சூப்பராக அங்கே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம சூச்சோ அங்கே இல்லையே பார்த்து என்னை தூக்கிட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த இடத்துக்கு குயான்னு ஒரு கேர்ளை கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததுமே செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. என்னோட லைஃப் ரொம்ப கம்ப்ளீட்டாக நல்லா போயிட்டுருக்கு, இவன் எதுக்கு இங்கே வந்து தொலைஞ்சான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அவனே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அவனை பார்த்து தான் அங்கேருந்து நம்ம ஹீரோயினை பார்த்து இங்கே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ வேற ஒரு கேர்ளோட வந்திருக்கான்னு சொல்லிட்டு போகிறான் பட்டுட்டு தான் இவன் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ரொம்பவே ஜெலஸாகி போய் பார்த்துட்டு இருக்கான். ஸோ வந்து ஃபுட் எல்லாத்தையும் இவனோட தட்டில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு வா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அதை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டதுமே ஸ்கூல்லையுமே இதே வேலை தான் பண்ணுவா போல் அதெல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ எதுக்காக வந்துட்டு இப்படி வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, ஒரு வேளை குயானை பார்த்து நீ ரொம்ப ஜெலஸ் ஆகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது என்னப்பா உனக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவள் கிண்டல் பண்ணி சிரிச்சதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்போ அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் மேலே வந்து அந்த ஃபுட் எல்லாமே கொட்டினதுமே இப்போ நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அவங்க வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது பார்த்தா அந்த குயானுமே அங்கே வந்துடுறான். ஹீரோயின் இக்னோர் பண்ணிட்டு போனதுமே நீ இப்போ இது எல்லாமே வேணுக்குன்னு தானே பண்ணிகிட்ருக்க, நான் வந்து உனக்கு அட்டென்ஷன் கொடுக்கணுன்றதுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். ஸ்கூலில் ஏன் பின்னாடி நீ சுற்றிட்டு இருந்த அதெல்லாம் மறந்து போயிட்டியான்னு சொன்னதும் ஆமாம் சுற்றிட்டு இருந்தேன், அப்போ பைத்தியமாக இருப்பேன், இப்போ தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் சொல்லும்போது உங்கள் அப்பாவும் நீ எனக்கு ஏகப்பட்ட டைம் வந்து ஹெல்ப்புக்காக கால் பண்ணுங்க, நான் ஒரு டைம் கூட எடுக்கல பார்த்தியா அப்படின்ற சைட் அவன் பேசுகிறான். அதை நினச்சி உனக்கு ரொம்ப கோவமாக இருக்கும் அப்படின்ற சொன்னதும் எனக்கு ஏன் கோவமாக இருக்குது, என் ஹஸ்பண்ட் இருக்கும் போதுன்னு அவள் கேட்கும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அவன் எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் உன்னோட அப்பாவுமே காசுக்காக தானே எனக்கு கால் பண்ணீங்கன்னு சொன்னதும் மற்றவங்களை பற்றி எப்பயுமே இப்படி இழிவாக பேசக்கூடாது, அந்த நிலைமை நம்மளுக்கு கூடி சீக்கிரம் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேணுக்கு நீ எங்கள் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸ்கூல் டயத்தில் இந்த ரிங்கை நீ எனக்காக கொடுத்த, எனக்கு இது இப்போ தேவையே கிடையாது, நான் வந்து உன்னை ஏற்றுக்கலன்றதுக்காக தானே நீ போய் இப்போ இந்த லீஷாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு அதை தூக்கி கீழே போட்டதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம அப்போ சப்ஸ்டியூட் ஆன்சைட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு அவனை அடிக்க போயிட்டுருக்கா. பட் அதுக்குள்ளே அவன் அங்கேருந்து போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் ஆனால் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அந்த ரிங் எடுத்துகிட்டு வாவ் இது பார்க்க ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இதை பேசாமல் நான் வந்துட்டு சேல்ஸ் பண்ணேன்னா எனக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்ததுமே அவளோட பிஹேவியரை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப இப்படிலாம் பேசிட்டுமே அசிங்கமாயிட்டு ஐயோ புள்ள சாப்பிட்டா நான் என்னன்னு தெரியலப்பா, நான் இப்போ போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து போகிறா. அதை பார்த்துட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம லியோ அங்கே சூச்சுவுமே அதெல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடாச்சு உங்கள் அம்மாக்குன்னு சொன்னதும் அம்மாவுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதாவே சொல்கிறான். அந்த ஷோ எல்லாமே ஃபினிஷ் ஆகிட்டு எல்லாருமே சேர்ந்து வெளியே வரும்போது நம்ம ஹீரோ இவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா எப்பயுமே பொருள் எல்லாம் அங்கே இங்கேயுமே தூக்கி எறிஞ்சிட்டு இருப்பா. பட் இவ கோவத்தை வந்துட்டு இவ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா போலன்னு சொல்லிட்டு உனக்கு அப்படி கோவம் வந்துச்சுன்னா நீ இப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் நான் என்ன பைத்தியமா பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கன்னு சொல்லிட்டு அங்கே அவள் கேட்குறா. என்னோட ஃபேவரட்டான அந்த டான்ஸர் எவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களான்னு சொன்னதும் உனக்குமே பிடிச்சா நீயுமே பண்ணலாமே, இதுக்கப்புறம் உன்னோட கேரியரை நீ ஸ்டார்ட் பண்ணலான்னு நாங்கள் சொன்னதுமே சுச்சுவுமே அதே மாதிரி சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. இப்போ நெக்ஸ்ட் சீனில் அங்கே டாக்டரை கூப்பிட்டு வச்சாங்க, அந்த பையன்ட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்ததுமே சூச்சுவை நீ உள்ளே போன அம்மாட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ஹீரோட்டையுமே அங்கே பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து போனதுமே உங்கள் பையன் பாருங்கள் மென்டல் கண்டிஷன் ரொம்ப சரியில்லாமல் இருந்துட்டுருக்கான், நீங்கள் எப்பயுமே பாசமாக வந்து பார்த்துக்கிட்டது இல்லை போல், அதனால் அவனோட மென்டல் கண்டிஷன் சரியில்லை, உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ வரைஞ்சி வச்சுட்டுமே அதில் நீங்கள் தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க, ரெண்டாவது உங்களை வந்துட்டு அவன் எப்படி வரைஞ்சிருக்கான் பாருங்கள், நீங்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தி அவனை டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க, இது டைவர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி போயிருங்க, அதான் நல்லது, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்படின்னா அதை காப்பாற்ற முடியும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கோவம் ஆகிட்டு உங்கள் வாய்க்கு வந்தபடி நீங்கள் வாட்டி எதையாச்சும் உளறிட்டு இருக்கக்கூடாது, என் பிள்ளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்ததுமே அந்த டாக்டர் வந்து உடனே குழந்தைய வந்துட்டு நான் வந்து பெஸ்ட்டாக பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ. நீங்கள் என்ன வந்துட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், என்னோட ஒய்ஃபை வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, வந்துட்டு எங்கள் பிள்ளைய பார்த்துக்குறோம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு திட்டி விட்டுறான். அப்போ ஹீரோயினுக்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு நான் வந்து சூச்சுட்டை எப்படி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாரும் இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களே எனக்கு எதுவுமே தெரியலையேன்னு சொன்னதும் நீ இப்போ பிஹேவ் பண்ணுற மாதிரி எப்பயுமே அவன்கிட்ட நடந்துக்கிட்டது கிடையாது, ரொம்பவே மோசமாக தான் பிஹேவ் பண்ண, நாளைக்கு உனக்கு மெமரி நல்லா வந்துரு
வந்துருச்சுன்னா திரும்ப நீ மாதிரியே வந்துட்டு அவன்கிட்ட பிஹேவ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் எனக்கு மெமரியே திரும்ப வந்தாலும் என் பிள்ளைகிட்ட நான் நல்ல விதமாக தான் நடந்துக்குவேன்னு சொல்கிறா. என் மெமரியை ரெக்கவர் பண்ணுறதுக்கே நான் விரும்பலை, நான் குழந்தைகிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா அங்கே நம்ம ஹீரோயின் எனக்குமே இந்த சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு ஆசையாக எடுக்க வந்ததுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, செக்அப் பண்ணும் போது கிளம்புன்னு சொல்கிறான். நம்ம சூச்சிட்ட சாப்பிட்டு ஏன் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னதோ, அப்போ உங்களுக்கு தான் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் இதை சாப்பிடுங்கன்னு சொன்னதோ, என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொன்னதோ அங்கே நம்ம ஹீரோயின் தான் இதை பற்றி சொல்லி வச்சுருந்துருக்கா. அங்கே என் பையன் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டேவும் அங்கே அவங்க அப்பா ஒருவேளை பேங்க்ராப்ட் ஆகி போயிட்டாருன்னா ஒன்றும் கவலைப்படாதா, அம்மா இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னதோ, அப்பா ஏன் அப்படி வந்துட்டு ஆக போகிறாருமான்னு சொன்னதோ, உங்கள் அப்பா வந்து ஒரு பவர்லெஸ் பர்சன், கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஆச்சுன்னா அவரால் வந்துட்டு எதையும் சமாளிக்க முடியாது, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி வச்சுருந்துருக்கா. அங்கே அப்பா அப்படிலாம் இல்லைம்மான்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு அவள் சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணியிருந்திருக்கா. இதெல்லாம் சொன்னதுமே என்னை பற்றி அவள் இப்படி இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவங்க டாக்டர்கிட்ட போய் அங்கே வந்து செக்கிங்காக வச்சுருக்காங்க. அப்போ அங்கே அவர் செக்அப் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அது அவங்களோட ஃப்ரெண்டு தான் போல. உன் பொண்டாட்டி வந்துட்டு பியூராக நல்லா தான்ப்பா இருக்காங்க, சும்மா எல்லாமே ஆக்டிங் தான், அவங்க வந்துட்டு மெமரி லாஸ் ஆன மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க, அது எப்படி லாஸ் ஆச்சுன்னா பாதி மெமரி இருக்கும் பாதி இல்லாமல் போகும், எல்லாமே வந்துட்டு பக்கா பிளான் பண்ணி தான் நடிக்கிறாங்கன்னு சொன்னதும் ஒருவேளை அப்படியே இருந்துச்சுனாலும் அவள் அப்படியே இருக்கட்டும், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு அவன் சொல்கிறான். அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவன் ட்ராப் பண்ணிவிட்டு நீ இப்போ வீட்டுக்கு போ, நான் வந்து ஒர்க் இருக்குது அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அவள் வீட்டுக்கு வந்து அங்கே ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கா. பட் அவளுக்கு அங்கே காலில் ரொம்பவே பெயின் ஆனதுமே ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருக்கேன்ல ப்ராக்டிஸ், அதான் இப்படி பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சோபாலே படுத்துடுறா. நைட்டு ஹீரோ அவங்க மீட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு வரவே நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கான். அவளை தூக்கிறான், பெட்ரூமில் போய் படுக்க வைக்க. அவன் அங்கே பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு அங்கே நான் வந்துட்டு ரொம்பவே வந்து டயர்ட் ஆகிட்டு அப்படியே தூங்கிட்டேன்னு சொல்லும்போது பெட்ரூமில் கூட்டிகிட்டு வந்து படுக்க வைக்கும் போது என் கால் ரொம்பவே பெயின் ஆகிட்டுருக்கு, எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் காலில் மெடிசன் எல்லாமே போட்டு விட்டதுமே பார்க்க என்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ தூரத்துக்கு ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே ஆசையாக அங்கே வந்துட்டு பார்க்குறா. பட் அங்கே டக்குன்னு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து போயிடுறான். அங்கே தூக்கத்திலே வந்துட்டு அவன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் அவளுக்கு கனவு வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே மெய்டு வந்துட்டு கூப்பிட்டதுமே ஹஸ்பண்டோட சேர்ந்து நான் தூக்கத்தை கூட ரொமான்ஸ் பண்ண முடியாது போலேன்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி வந்தால் நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அவள் திரும்ப ரிட்டன் அங்கே மேலே போகிறா. அப்பாங்க அந்த பையன் அம்மா எங்கே போயிட்டுருக்கீங்க, என்னை நீங்கள் பார்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களான்னு சொன்னதுமே சரி போகலாமேன்னு சொன்னதும் அப்பாவுமே நம்மளோட சேர்ந்து வராருமான்னு சொன்னதுமே அவனுமே நானுமே கண்டிப்பாக அவங்களோட வரேன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி எல்லா மீட்டிங்குமே கேன்சல் பண்ண சொல்லிடுறான். ஹீரோயின் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாமே சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ திங்க் நானுமே வந்து என் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறப்ப உங்கள் கையில் இருக்கிறது என்ன வெட்டிங் ரிங் தானே, பட் என்னோட கையில் அந்த ரிங்கை காணமேங்கன்னு சொன்னதுமே அந்த ரிங்கை நீயே தான் வந்துட்டு வாண்டாட தூக்கி காலை எரிஞ்சு அப்படின்றத அவன் சொல்கிறான். பாஸ்ட்ல ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவன் அங்கே இங்கேயும் ஃபைல்ஸ் எதையும் தேடிட்டு இருக்கா. அப்போ அவன் என்னத்தை நீ தேடிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப ஃபைனலாக அந்த ஃபைலை தேடி கண்டுபிடிச்சி இந்த ரிங் வேற எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இது எனக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே கழட்டி தூக்கி எறிஞ்சிருக்கா. அவன் அந்த இடத்துல போயிட்டு பாவம் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தா ஃபைனல் அவனுக்கு கிடைக்கவே இல்லை போல். அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருக்கு. இப்போ இந்த விஷயத்த சொன்னதுமே அவளுக்கு ரொம்பவே அசிங்கமாயிட்டு டைம் ஆயிட்டு இருக்குப்பா நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து போயிடுறா. அங்கே வெளியே போயிட்டு மில்க் டீ எல்லாமே வாங்கி குடிச்சிட்டு அங்கே வரும்போது அப்பா நீங்களுமே குடிங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம சூச்சு கொடுத்ததுமே இல்லை அவர் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னதும் ஏன் குடிக்கக்கூடாது நான் கண்டிப்பாக குடிப்பேன்னு சொல்லிட்டு அவன் குடிக்க போகிறான். பட் ஆனால் அங்கே குடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. நான் தான் சொன்னேன் இல்லை குடிக்காதன்னு சொன்னால் கேட்காம வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்கு தான் மில்க் டீ ஆகாது அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிருந்தாங்க அவனுக்கு. எனக்கு மில்க் டீ வந்து பிடிக்காத உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும் என்னோட ஹஸ்பண்டை பற்றி எனக்கு தெரியாதா, வீட்டில் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே இது அப்படின்றத சொன்னதுமே என் பொண்டாட்டிக்கு என் மேலே உண்மையிலே ரொம்ப அக்கறைப்பா அப்படின்ற சைட்டு அவன் ரொம்பவே அங்கே பெருமைப்பட்டுக்கிறான். அவள் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வரும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடலாமான்னு சொன்னதுமே கண்டிப்பாக விளையாடலான்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு தலை ஒரு மாதிரி சுற்றிட்டு அவள் விழுக போகிறப்ப அந்த இடத்துக்கு குயான் வந்துடுறான். அங்கே வந்துட்டு வேமா அவன் பிடிச்சிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கன்னு, அவன் கூட சேர்ந்து கட்டாயத்தினால நீ வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். வேமா ஹீரோயின் அவன் பக்கத்தில் போய் நின்றுட்டதுமே குயான் உன்னோட பொண்டாட்டியை நீ நல்லா பார்த்துக்கப்பா, அடுத்த ஆம்பளைங்க பக்கத்தில் இவன் நெருக்கமாக வந்துட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஐயோ இவர் என்னை பற்றி என்ன நினைப்பாரு, என்னை பற்றி அசிங்கமெல்லாம் யோசிப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. பட் அவன் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல, பேசாமல் நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான்.
ஃபுல்லாக தூக்கம் வராமல் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே கீழே இறங்கி வந்தா குயன் மேலே அவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அவன் தண்ணியை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து வெறுங்காலோட வந்து நிற்கிறத பார்த்ததுமே இந்த மாதிரி டயத்தில் இப்படி வெறுங்காலோட வந்துட்டுருக்கா உடம்பு முடியாமல் போகாதான்னு சொல்லிட்டு அவளை டேபிள் மேலே தூக்கி உட்கார வச்சிடுறான். நீ இப்போ வந்து குயனை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கேன்னா நான் எதை பற்றியும் கேட்குறதுக்கு விரும்பலைன்னு சொன்னதுமே அதை பற்றி நான் பேச வர விரும்பலை, நான் வேற ஒரு விஷயத்த பேச வந்தேன்னு சொன்னதுமே அவன் அங்கவே வச்சு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணதுமே அவளுக்கு ரொம்ப எக்ஸ்மெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ப்ளீஸ் நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னதும் அவனுமே நல்ல போதையில் இருக்கான். அப்படியே வந்துட்டு போய் பக்கத்தில் அப்படியே படுத்துட்டு ஒருவேளை உனக்கு நாளைக்கு மெமரி திரும்ப ரிட்டர்ன் வந்தாலுமே கண்டிப்பாக நான் உன்னை வந்து என்கிட்ட விட மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு படுத்துட்டுருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே மெயில் வந்துட்டு என்ன தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ரொம்ப வந்துட்டு அவங்க 2 பேத்துக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கா. அதை நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்துட்டு ரொம்பவே இங்கே ஷை ஆகிட்டு இருக்கு. லின்ஷாவை எதுக்காக என்ன போய் கிஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. நீ இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு இங்கே கால் வந்ததுமே அவன் பேசுறதுக்காக போகிறான். ரியான்ற பொண்ணு தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அவளுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. எதுக்காக என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான்னு அங்கே மெயிலிட்டு எனக்கு உடனே மோமோஸ் வேணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. உடனே எப்படி பண்ண முடியும் மேடம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு நம்ம திரும்பங்க அவன் சாப்பிட்றதுக்காக வர்றான். திரும்பவுமே கால் வருது. அவளுக்கு வந்து அவன் ஃபோன் மேலே தான் கோவம். அங்கே ரொம்பவே கடுப்பாய் போய் அவங்க வந்துட்டு பார்த்துச்சேக்கா. இப்போ நான் உடனே இப்போ வீட்டுக்கு வரேன்னு அந்த பொண்ணு சொன்னதுமே இப்போ எதுக்கு நீ வந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது பார்த்தா நான் வந்துட்டேன்னு அந்த பொண்ணு அங்கே ரொம்ப பைக்கில் சூப்பராக வந்து இறங்கிட்டு சூச்சு அவங்க கொஞ்சிட்டு அவன்கிட்ட போய் அங்கே வந்துட்டு பேசுகிறாங்க. அவளை அங்கே பார்த்துட்டு பயங்கர கடுப்பாயிட்டு சூச்சுவை வேகமாக பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போனதுமே அம்மா எதுக்காக நீங்கள் இப்போ அவங்கள பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு கடுப்பாயிட்டு இருக்கீங்க, யார் எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், உங்களை தான் ரொம்ப பிடிக்குன்னு சொன்னதுமே யார் உன்ட்ட இதை சொன்னதுன்னு சொன்னதுமே அப்பாவே சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு போய் அங்கே ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கவுமே அம்மா அதிகமாக ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கக்கூடாதுமான்னு சொன்னதும் அவள் கோவத்தில் ஃபுட்டை வந்து போட்டுகிட்டே இருக்கா. அப்போ ஹீரோ வந்து எடுத்துட்டு எதையுமே அளவுக்கு மீறி கொடுத்தா அதுக்கு வந்துட்டு ஆகாமல் போயிடும் அப்படின்றத சொல்கிறான். பட் கோவமாயிட்டு தலையில் இடிச்சுட்டு அங்கே உள்ளே வந்துட்டு போனதுமே நீ எதுக்காக ரியாவை பார்த்துட்டு கோவமாயிட்டு இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருக்க, அவங்க டைரக்டரோட பொண்ணு, ஸோ அவள் கம்பெனி விஷயமாக தான் பேச வந்தா அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு வந்துட்டு ஆனால் சுத்தமாக அவங்க பிடிக்கல, எனக்கு அவளை பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு பார்த்தா அவள் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஏதோ பூகம்பமே வந்த மாதிரி அவளுக்கு தோணுது. என்னடாச்சு வீடு எல்லாமே இப்படி ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் மேலே மாடியில் போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொருள்கள்னால தான் அவங்க வந்து வீடே வந்து இப்படி வந்து சவுண்ட் ஒரு மாதிரி வந்து அலர்ன மாதிரி இருந்திருக்கு. அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு ஒர்க் அவுட் எல்லாம் இப்படி இல்லாமல் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் அவன் அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு பக்கத்தில் வந்ததுமே ஒருவேளை நம்ம கூட சேர்ந்து ரொமான்ஸ் தான் பண்ண வரானான்னு பார்த்தா வாட்டர் பாட்டிலை கையில் கொடுத்துட்டு நில்லுன்னு சொன்னதுமே செம்ம கடுப்பாய் போயிடுது. காலேஜ்லையுமே பண்ணிட்டு இருந்தேன் உனக்கு என்ன தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஒர்க் அவுட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அப்போ எல்லாத்தையுமே பார்த்துட்டு எந்த வேலையுமே உங்களுக்கு சரியாகவே பண்ண தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது கால் பண்ணிட்டு நம்ம கம்பெனியோட டேட்டா எல்லாத்தையுமே திருடினது உங்கள் ஒய்ஃப் தான், நீங்கள் எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசலான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என் பொண்டாட்டி எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான், நீ வீண் அவன் மேலே பழிய போடாதுன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட என்ன நடந்தாலும் சரி என் பொண்டாட்டி மேலே தான் நான் நம்பிக்கை வைப்பேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகுது. ஸோ இந்த ரியாவை போய் மீட் பண்ணிட்டு நீ என்ன உளறிட்டு இருக்கா, என்னோட பொண்டாட்டி எதுவும் பண்ணலன்னு சொன்னதும் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவள் தான் எல்லா திருட்டு வேலையும் பண்ணிட்டு இப்போ நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதுமே அவன் முந்தி மாதிரி கிடையாது மாறி போயிட்டா, அதை கண்டிப்பாக என்னால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். பட் ரியா அங்கே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. பிறகு அங்கே வந்து நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு பார்ட்டி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அங்கே நானுமே உங்க கூட சேர்ந்து வருவேன்னு சொன்னதுமே அங்கே வர வேணாம் வந்து உனக்கு ரொம்ப போர் அடிக்குன்னு சொன்னதுமே ஏன் நீங்கள் வர வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கா. இதுக்காக நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நானுமே உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு அவன் அம்பு பண்ணதுமே அப்போ அங்கே நம்ம லீ இருக்கான், என்ன புருஷன் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கோம் போது கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணதுமே அவளுக்கு ரொம்ப அங்கே ஷை ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நார்மல் தான், நீங்கள் எதுக்காக இதுக்கு போய் இவ்வளோ ஷை ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். என் பொண்டாட்டிக்கு என் மேலே ரொம்ப லவ் வந்துருச்சு போல், என்னை எங்கேயுமே தனியாக விட மாட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆசையாக பேசிகிட்டு இருக்கான். 2 பேருமே சேர்ந்து அங்கே பார்ட்டிக்கு வந்ததுமே அந்த குயானை பார்த்தா அங்கே லின்னுன்ற பொண்ணோட சேர்ந்து வந்திருக்கான். அவனுக்கு ரொம்பவே ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்ததுமே ரொம்பவே சூப்பராக இருக்காங்க ஜோடி பொறுத்த லீஷாவும் அவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு பேசினதுமே அப்போ அங்கே நம்ம கூசா வந்துட்டு நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது பார்த்ததுமே அவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்து என்னை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக தானே அவன் கூட சேர்ந்து க்ளோஸாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான்.
பட் ஹீரோயின் மனசுலே சரியான முட்டா பையன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஆக்ஷன் பார்ட்டியில் விலைக்கு வரதை வாங்க போகிறதா கேள்விப்பட்டேன், ப்ளீஸ் நீங்கள் அதை வந்துட்டு வாங்காதீங்க, அதை வாங்கினீங்கன்னா உங்களோட வெல்த் எல்லாமே போயிருன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இவ சரியான வந்துட்டு ட்ராமாக்காரி என்னை ட்ராப்பில் விழுக வைக்க பார்க்குறாளா, கண்டிப்பாக நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் சரி நான் தான் வந்துட்டு அதை வாங்குவேன்னு சொல்லிட்டு அவன் போனதுமே அங்கே அதை கேட்டுட்டு ஹீரோயின் சந்தோஷமாயிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போடா, என்ன வந்துட்டு உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஹீரோயின் அங்கே ட்ரிங்க்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதை வந்துட்டு குடிக்க வந்ததுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ 3 வயசு புள்ள மாதிரி நீ இதெல்லாம் போய் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அப்போ அங்கே நான் வந்துட்டு குடித்தா என்ன ப்ராப்ளம்னு சொன்னதும் குடித்தா நீ வந்துட்டு உனக்கு ஒரு மாதிரி தலை சொத்தோ நீ வந்து செடியூஸ் ஆவ, அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துட்டு கிஸ் பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பா, அதனால தான் சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் குடித்தாலுமே உங்களெல்லாம் கிஸ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்படியா நான் வந்துட்டு இப்போ உங்களை கிஸ் பண்ணவான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போயிட்டு கிஸ் பண்ண போனதுமே அவள் ஷை ஆகிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. பிறகு அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த லேண்ட் வந்துட்டு விலைக்கு வந்துட்டுருக்கு. ஏழை விட ஸ்டார்ட் பண்ணதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பயங்கரமாக விலை ஏற்றி விடணும், அதுக்கப்புறம் ஃபைனல் அவன் ஓகே சொன்னதுமே கையை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதே மாதிரி பண்ணதுமே அவனுமே பயங்கர விலை கொடுத்து அங்கே வாங்கிட்டு இருக்கான். ரொம்பவே அவனுக்கு சந்தோஷமாயிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு நான் யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். இதனால் நம்மளுக்கு 10% லாபம் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது பட் நம்ம ஹீரோவை பார்த்தாங்க சிரிச்சிட்டு இருக்கான், இவன் எவ்வளோ பெரிய லாஸ் பண்ணியிருக்கான்னு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அந்த லேண்டை பற்றின நியூஸ் போயிட்டுருக்கு. இந்த லேண்டில் 10 வருஷத்துக்கு யாரும் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே தடை போட்டிருக்காங்கன்னு அதை பார்த்ததுமே அவனுக்கு ஷாக் ஆகி போயிட்டு எவ்வளோ பெரிய லாஸ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ அந்த லின்மே நம்மளோட ஷேர்ஸ்மே எல்லாம் டவுன் ஆகிட்டுருக்கு, இதனால் நம்மளுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அவள் வந்து வேணுக்குனே வந்துட்டு என்கிட்ட உல்ட்டாவாக பேசி என்னை அதை வாங்க வச்சு என்னை வந்து அவள் வலையில் மாட்ட வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கோமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சண்டைக்கு போனதுமே அவ்வளோதான் ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு போட்டு அடிச்சிடுறான். அப்போங்க ஒரு பொண்ணு சொன்னான்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாமல் இதை பற்றி போய் வாங்கியிருக்கே, நீ வாங்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி டீட்டெயில்ஸ் விசாரிக்க மாட்டேடான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே கோவமாயிட்டாமே பேசிட்டு போயிட்டுருக்கான். மேலே பழி போடுறதை விட்டுட்டு வந்துட்டு ஒழுக்கமாக போய் வேலையை பாருன்னு சொன்னதும் வாவு என் ஹஸ்பண்ட் எல்லாரும் முன்னாடி என்னை எவ்வளோ தூரத்துக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எங்கே சந்தோஷமாகுறா. போகும்போது இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி பக்கம் நீ திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்கோமே உன் மூஞ்சில் கண் இருக்காமல் நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே மோசமாக திட்டி விட்டு போயிடான். நைட் போல் அங்கே நம்ம ஹீரோ உண்மையிலே நீ சரியான ஆக்ட்ரஸ் தான்ப்பா, அவனை வந்து பெரிய ட்ராப்பில் மாட்ட வச்சு அவனவே வந்துட்டு நாசமாக்கி விட்டுட்டேன்னு சொன்னதுமே அந்த முட்டா பையன் எப்போ பார்த்தாலும் டீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்ருக்கா. சரி ஓகே எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னதுமே எனக்கு தூக்கம் வரல நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்துச்சேக்கா. திரும்ப முடிச்சு பார்த்துட்டு எவ்வளோ நேரம்ப்பா ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு முடியாமல் போகாதான்னு சொன்னதுமே எனக்கு தூக்கம் வரல அதனால தான் நான் வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லும்போது சரி எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், ஆளுங்க வந்துட்டு எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க லவ் எல்லாத்தையுமே ஒன்றா வந்து வெளிப்படுத்தி ஒரு குடும்பம்னு ஒரு சூழ்நிலையில் வாழணுன்றதுக்காக தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு பட் எனக்கு பாஸ்ட்ன்றத விஷயம் எதுவுமே ஞாபகமே வர மாட்டுதே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் உனக்கு பாஸ்ட் எதுவுமே ஞாபகம் வராத லெவலுக்கு உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், நீ வந்து பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்தே போயிடுவேன்னு சொல்கிறான். ஸோ 2 பேருமே அதுக்கப்புறம் ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் அங்கே நம்ம லீயும் ரியாவுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. பிறகு அங்கே ஆஃபீஸில் அவன் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே சைன் பண்ணி அவங்க வந்துட்டு போட்டுட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுமே அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அவங்க வந்து ஒரு அவார்டு இருக்குது அதை பார்த்துட்டு இது என்னோடய அவார்டு தானேன்னு சொன்னதும் அங்கே பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஸ்கூலில் வந்துட்டு அவள் டான்ஸ் காம்படிஷனில் வின் பண்ணி அந்த அவார்டு வாங்கிட்டு ஸ்கூலுக்குள்ளே வந்து ஹாப்பியாக வந்தா. அங்கே கிளாஸ் ரூமில் வந்துட்டு இவ்வளோ விட பெஸ்ட்டாக டான்ஸ் பண்ண பொண்ணு வேறு ஒருத்தவங்க அவங்க தான் டிசர்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோவை பார்த்தா அவளை கன்சல்ட் பண்ணுவான்னு பார்த்தா அந்த பொண்ணு அங்கே கன்சல்ட் பண்ணி பேசியிருந்திருக்கான். அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அந்த தூக்கி டஸ்ட்பினில் எரிஞ்சிருக்கா. இதை நான் டஸ்ட்பினில் போட்டேன்னு சொன்னதும் உன்னோட எல்லா திங்ஸுமே நான் வந்து சேஃப்டியாக எடுத்து வச்சுருக்கேன், நீ எனக்கு எவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்ற சைட் அவன் பேசிகிட்டு இருக்கான். அவள் கையால் எழுதுனா அந்த நாவல்ஸ் பேப்பர் கிடைக்கிது, அதை படித்து பார்த்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து லைஃப்பில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க எனக்கு எதுவுமே தெரியாது, நீ என்ன வந்து சொல்ல வரேன்னு எனக்கு புரியலன்னு சொன்னதும்
அவள் ரொம்ப கோவமாயிட்டு எதையும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே வெளியே இருக்கவுமே எப்போ பார்த்தாலும் என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்குறது வேலை உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு அங்கே போயிட்டுருக்கா. பிறகு அங்கே நம்ம ஷூ பார்த்தா ரொம்ப அங்கே நிலைமை மோசமாக இருக்குது. அங்கே கண்டிஷன் சரியில்லாமல் போனதுமே அங்கே அம்மா வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவன் திரும்ப டிப்ரெஷனில் போயிடுறான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என் பையனுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அந்த டாக்டர்கிட்ட அங்கே போகிறா பார்க்குறதுக்காக. அந்த டாக்டரை பார்த்தா அந்த பையன் என்னோட கண்ட்ரோலில் இருக்கான், நான் எப்படியாச்சும் அவளை வந்து அவனோட லைஃப்ல இருந்து வெளியேற்றிட்டு நான் அவனை மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிச்சேக்கா. போனதுமே ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு என் பிள்ளைய வந்துட்டு என்ன மாதிரி நீ ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்து அவனை நாசமாக்கி வச்சுருக்கா, ஒழுங்காக வந்துட்டு உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் என்ன பண்ணேன், நீ எப்போ லைஃப்பில் வந்தையோ அப்போ வந்து அந்த பையன் இந்த மாதிரி ஆகிட்டான், நீ தான் அவனுக்கு எப்பயுமே லவ்வே கொடுக்குறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசினதுமே அப்போங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அவள் வந்துட்டு என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டி நீ வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். என் பிள்ளைகிட்ட இதுக்கப்புறம் நீ எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேணாம், ஒழுங்காக நீ வந்து விலகியேறு, நீ வந்துட்டு இப்போ பண்ண வேலை மட்டும் நான் வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோமே உன் டாக்டர் லைசன்ஸே நான் கேன்சல் பண்ணி விட்ருவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவன் வேறு கோவமாயிட்டுருக்கான். ஸோ அது ஒன்றுமே அங்கே செக் பண்ணிவிட்டு அவன் வந்து கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும்னு சொன்னதும் இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு யார் வந்துட்டு உன்ட்ட சொன்னது அம்மா விட்டுட்டு போவேன்னு, அம்மா எக்காரணம் கொண்டு உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னதுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே போய் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். அந்த பையனுமே ரொம்ப அங்கே ஹாப்பியாகிட்டுருக்கு. அம்மா விட்டுட்டு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் தான் சொன்னாங்க, நான் அம்மாவை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்னை மேட்ராங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அந்த டாக்டரை பார்த்தா ஒரு லைவ் போட்டுட்டு அங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி அவங்க ட்ராமா பண்ணிச்சேக்கா. அந்த ஃபேமிலி வந்துட்டு என் மேலே பொய்யா பழிய போடுறாங்க, அந்த பையனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கடைசியில் தப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என் மேலே பழிய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அப்பாவி இந்த டாக்டர் மேலே எப்படிலாம் பழிய போகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஜனங்க கமெண்ட் போடும்போது கரெக்டாக இப்போ அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. நீ போதும் வந்து ஃப்ராடு பண்ணதெல்லாம், நீ வந்து எதிராக நீ என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸுமே எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு எக்காரணம் கொண்டு நீ என்னை விட்டுட்டு மட்டும் போகாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு ஸ்கூல் படிக்கும் போதுமே நம்ம ஹீரோ அங்கே ப்ரப்போஸ் பண்ணதான் ஞாபகம் வருது. அப்புறம் இவன் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், நான் இவன் எவ்வளோ தூரத்துக்கு தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கீங்களா, கண்டிப்பாக நான் உங்களை பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னதுமே நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன், பட் என்னை மட்டும் விட்டுட்டு போகாதன்னு சொன்னதும் அங்கே அவளுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷை ஆகிட்டுருக்கு. நைட் அங்கே ஓடி வந்த அந்த குட்டி பையன் அவங்க அம்மாவுக்கு அங்கே 4 கிஸ் கொடுத்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவன் அவ்வளோ தூரத்துக்கு அங்கே லவ் பண்ணிட்டுருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அங்கே போக ட்ரை பண்ணதுமே அவன் ஹக் பண்ணிட்டு என் லைஃப்பில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப கிடச்சிருக்க தெரியுமா, நான் கண்டிப்பாக உன்னை திரும்ப வந்துட்டு என்கிட்ட இருந்து விலகவே நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவன் ரொமான்ஸுமே பண்ணுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அந்த பையன் வந்துட்டு அம்மா உங்கள் கழுத்தில் என்ன அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்கும்போது இது வந்து மஸ்கிட்டோ கடிச்சிச்சுப்பான்னு சொன்னதுமே நான் மஸ்கிட்டோ ஸ்ப்ரே எல்லாமே அடித்து நான் எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணி விடுறேன் வீட்டில், இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமே வராதுமான்னு சொல்கிறான். ஸோ அங்கே ரொம்பவே அங்கே பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு அந்த குயனை பார்த்தா வெளியே வந்து நின்றுட்டு இவளால் என் லைஃபே வந்து நாசமாக போச்சு, இவள் குடும்பத்தில் சேர்ந்து ஹாப்பியாக இருப்பாளா, நான் கண்டிப்பாக இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்து கோவமாயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சூச்சு அப்படி காணோம், வீட்லேயுமே காணோம், வெளியுமே காணோம்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த நியூஸை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த குயன் அங்கே அவங்களுக்கு கால் பண்ணுறான். உள்ள வந்துட்டு என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கான், நான் சொல்கிற இடத்துக்கு ஒழுங்காக நீங்கள் வந்து சேருங்க, போலீஸை நீங்கள் போய் மீட் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் பிள்ளைய உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மாற்றிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் இப்போ என்ன பண்ணுறது, என்னோட ஸ்டோரியில் நான் என்ன எழுதியிருக்கனோ அதான் நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டுருக்கன்னு சொன்னதுமே உனக்கு என்னத்தை சொல்கிறது, நான் இந்த ஸ்டோரியில் ரைட் பண்ணியிருக்க மாதிரியே தான் என் லைஃப்பில் நடந்துட்டுருக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கான். இப்போ நான் இதுக்கு வந்து எண்டிங்கை நான் எழுதி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்துட்டு அங்கே தேடிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்து நிறையா கூப்பிட்டுட்டு பிள்ளைய காணோன்னு சொன்னால் தேடாமல் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வாங்கன்னு சொன்னாலுமே அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே ஸ்டோரியை ரைட் பண்ணுறாங்க அதோட தலையெழுத்தை மாற்றணுன்றதுக்காக. பட் அவன் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அங்கே கத்திட்டே இருக்கான், பிள்ளைய கண்டுபிடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு.
டக்குன்னு பார்த்தா அவனுக்கு அங்கே பேச முடியாமல் போயிடுது. ஐயோ இவனுக்கு என்னாச்சு அப்படின்ற செட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, என்னாச்சா இவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான், அதனால தான் இவன் பேசக்கூடாதுன்னு எழுதியிருக்கேன், அதே மாதிரி நடக்குது அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஸோ எல்லாருமே சேர்ந்து வேமா விழுந்தடிச்சவங்க வந்ததுமே எனக்கு தெரியுமே நீங்கள் கண்டிப்பாக இங்கே வருவீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கான். சும்மா மட்டும் விட மாட்டேன், என் லைஃபவே நாசம் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறப்ப அந்த டாக்டருமே கூட சேர்ந்து அங்கே ஒரு பண்ணிட்டு இருக்கா, என் கேரியரவே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அப்போ அந்த குழந்தை வந்துட்டு எப்படியாச்சும் கயிறை கழட்டிட்டு தன்னாலே அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி எழுதுறா. அதே மாதிரி அங்கே வந்துட்டு நடந்துச்சுக்கு அங்கே அந்த டாக்டருமே அவளாவே வந்துட்டு ஒரு கிரேசி மாதிரி டான்ஸ் ஆடணும்னு சொல்லுதோம், அதே மாதிரி வந்துட்டு அவங்க டான்ஸுமே ஆடிச்சிருக்கா. இந்த கூயானங்க அவனாவே வந்துட்டு கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னதும் அதே மாதிரி அங்கே பண்ணதுமே போலீஸுமே வந்து அவங்க 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே உள்ளேயுமே தூக்கி போட்டுறாங்க. அப்போ அங்கே ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே சூப்பராக அங்கே வந்துட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கான். நான் ரொம்பவே சந்தோஷமாக உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த லைஃப்பை நம்ம வந்து சேர்ந்து நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது பட் அவங்க ஃப்ரெண்டுக்கு பார்த்தா இன்னுமே வாய்ஸ் அங்கே வந்துட்டு சரியாக வரல. அவன் செய்கை காமிச்சிட்டு என்ன எப்படா சரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அங்கே கோபப்படுறதோடவே இந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.